முன்னாடி காலத்துல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு பணக்காரங்களால மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சி எவ்வளவு இன்கம் அவங்க வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போக்கஸ் பண்றாங்க. ஆனா எல்லாராலையும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாறிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா இருக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்? லக்கா, டைமிங்கா, இல்ல மார்க்கெட் பத்தின டீப்பர் நாலேஜா, இல்ல பொறுமையா, இல்ல டிசிப்ளினா? சோ இத பத்தி ஒரு புத்தகம் நமக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லி கொடுத்திருக்கு. அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த புக்கை த இன்வெஸ்ட்மெண்ட் பைபிள்னு கூட சொல்லுவாங்க. இந்த புக்கு நிறைய சாதாரண மக்களை பெரிய மில்லியனரா மாத்தி இருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே, இந்த புக்கை நீங்க படிக்கணும்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பினான்ஸ் நாலேஜுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு பெஞ்சமின் கிரகாம். இந்த புக்கு பல பேரோட வெற்றிக்கு உதவி இருக்கு. இந்த புக்கை எழுதி 75 வருஷம் ஆச்சு. இந்த புக்கு 1950ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ 2025ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ இந்த புக்ல சொல்லி இருக்க முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல ஆத்தர் பெஞ்சமினோட கோர் ஐடியாவான வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஒரு அண்டர் வேல்யூவான ஒரு ஸ்டாக்கை வாங்கி மார்க்கெட் அதோட உண்மையான வேல்யூவை ரெகக்னைஸ் பண்ற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விக்கிறதுக்கு பேரு தான் வேல்யூ இன்வெஸ்டிங். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு பட்டு புடவை கடைக்கு போறீங்க. அங்க அந்த கடைக்காரர் ஒரு பட்டு புடவைய 5000 ரூபாய்க்கு விக்கிறாரு. ஆனா உங்களுக்கு அதோட பட்டு, அதாவது சில்க் பத்தின ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியுது அந்த பட்டு புடவையோட வேல்யூ 10,000 ரூபாய் இருக்கும்னு. ஆனா அந்த கடைக்காரர் சில காரணத்துக்காக, உதாரணத்துக்கு அது ஒரு கிளியரன்ஸ் சேலா இருக்கலாம், அதனால அவருக்கு அந்த பட்டு புடவைய 5000 ரூபாய்க்கு விக்கிறாரு. உங்களுக்கு அத பத்தி ஒரு நாலேஜ் இருந்ததால டக்குன்னு அந்த பட்டு புடவைய வாங்கிடுறீங்க. சோ இதத்தான் வேல்யூ பையிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை அதோட வேல்யூவை விட கம்மி பிரைஸ்க்கு வாங்குறது. சோ இதே கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி பார்த்த வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஒரு ஸ்டாக் அதோட வேல்யூவை விட கம்மி விலைக்கு வாங்குறது. அது எப்படி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட வேல்யூல இருந்து கம்மி விலைக்கு விக்குதா இல்ல அதிகமான விலைக்கு விக்குதான்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இயர் 2000ல குளோபல் லெவல்ல டெக் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அடி வாங்குச்சு. ஆனா அப்போ உள்ள ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டெக் கம்பெனிஸ்ல எந்த கம்பெனிலாம் ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இன்ஃபோசிஸ் மாதிரியான சில கம்பெனிஸ்லாம் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தது, லாங் டேர்ம்க்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்ச அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்லவா வேணும், இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ன்றது ஒன் ஆஃப் த டாப் ஐடி கம்பெனி. அதுல அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பெரிய மில்லியனரா இருக்காங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும், அதுதான் பொறுமை. பொறுமையா வெயிட் பண்ணி நல்ல கம்பெனிகளோட ஷேர்ஸ கம்மி விலைக்கு வாங்கணும் அப்படின்னா லாங் டேர்ம்ல அது நமக்கு பெரிய ரிவார்ட்ஸ கொடுக்கும். ரெண்டாவதா ஆத்தர் பேசுற விஷயம் தான் த பவர் ஆஃப் மிஸ்டர் மார்க்கெட். இங்க மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு அவரு ரெஃபர் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்டை தான். இந்த மிஸ்டர் மார்க்கெட்ன்றவரு நம்மளுடைய ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி. அவரு டெய்லி ஒவ்வொரு ஆஃபரோட நம்ம கிட்ட வருவாரு, ஒரு ஷேரை விக்கிறதுக்கோ இல்ல வாங்குறதுக்கோ. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த மிஸ்டர் மார்க்கெட்ன்றவரு கொஞ்சம் எமோஷனலான ஆளு. அவரு சில நாள் கொஞ்சம் பரவசமா இருப்பாரு, சில நாள் ரொம்பவே சோகமா இருப்பாரு. அவரு பரவசமா இருக்கும்போது அவர்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட அதிக பிரைஸ்க்கு விற்க பாப்பாரு. அதுவே அவர் சோகமா இருக்கும்போது நம்ம கிட்ட கம்மியான பிரைஸ்க்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்க பாப்பாரு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நம்ம அந்த மிஸ்டர் மார்க்கெட்டோட எமோஷனல் வலையில சிக்கிட கூடாது. அதுக்கு பதிலா அந்த மூடு ஸ்விங்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு 2020ல பேண்டமிக் வந்தப்போ இந்த மிஸ்டர் மார்க்கெட் ரொம்பவே சோகமாயிட்டாரு. அதாவது மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே ரொம்ப டவுன்ல இருந்தது. சோ இந்த மிஸ்டர் மார்க்கெட் ரொம்ப சோகத்துல இருந்ததால எல்லா ஸ்டாக்ஸும் ரொம்ப கம்மி
விலைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு சில இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வாங்கிட்டாங்க. அடுத்து ஒரு வருஷத்துல, அதாவது 2021ல மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆன அப்பவே அந்த 2020 பேண்டமிக்ல ஸ்டாக் வாங்கின எல்லா இன்வெஸ்டருக்குமே பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைச்சது. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னா, இந்த மிஸ்டர் மார்க்கெட் இருக்காரு இல்லையா, அவருடைய எமோஷனல்ஸ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய மூட் ஸ்விங்ஸ நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிறது. அடுத்ததா ஆத்தர் பேசுற விஷயம் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தான் இது. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரை மார்க்கெட் டிப் ஆன உடனே டக்குன்னு வாங்கிடுறீங்க. இப்போ அடுத்த நாளே மார்க்கெட் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டிப்ல இருக்கும்போது வாங்கின அந்த பிரைஸ்க்கும் இப்போ மார்க்கெட்ல இருக்க அந்த பிரைஸ்க்கும் இடைப்பட்ட மார்ஜின்ல இருக்கும்ல, அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த மார்ஜின் தான் நம்மள காக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஏவோட பிரைஸ் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதால நல்ல பொறுமையா இருந்து மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும்போது அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் 30 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. இப்போ அடுத்த சில நாட்கள்லயே மார்க்கெட் நார்மல் ஆகி பிரைஸ் 50 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து நீங்க லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி அதை நல்ல ப்ராஃபிட்ஸ்க்கு விற்கலாம். இப்போ அகைன் மறுபடியும் மார்க்கெட் டிப் ஆனாலும் மறுபடியும் 30 ரூபாய் தொடர வரைக்குமே நமக்கு லாஸ் கிடையாது. இந்த இடைப்பட்ட 20 ரூபாய் தான் நம்மளோட மார்ஜினல் சேஃப்டி. அதாவது ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்மளோட மொத்த பணத்தையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுறாதீங்க, அதை பிரிச்சு பிரிச்சு போடுங்கன்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பாண்ட்ஸ்ல கொஞ்சம், ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், கோல்டுல கொஞ்சம்னு பிரிச்சு பிரிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கான ரிஸ்க் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு 2020க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க 100% உங்களோட போர்ட்போலியோவை ஸ்டாக்ஸ்ல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேண்டமிக் மார்க்கெட் கிராஷ்ல பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. ஒருவேளை நம்ம போர்ட்போலியோவை டைவர்சிஃபைடா, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பாண்ட்ஸ்ல கொஞ்சம், ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், கோல்டுல கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் அப்படின்னு டைவர்சிஃபைடா இருந்தது அப்படின்னா உங்களோட போர்ட்போலியோ ஸ்டேபிளாவே இருந்திருக்கும். சோ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்னா நம்ம போர்ட்போலியோவை டைவர்சிஃபைடா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ்ல 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதா சொல்றாரு. ஒருத்தவங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், இன்னொருத்தவர் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர். இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அப்படின்றவங்க அவங்களோட சேஃப்டில மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க போட்ட கேபிட்டல் அமௌண்ட் எப்படியும் லூஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ன்றவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இப்போ நீங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இல்ல என்டர்பிரைசிங் இன்வெஸ்டரா அப்படிங்கறத நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருந்தா நல்ல வளர்ந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவே நீங்க என்டர்பிரைசஸ் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடலாம். உதாரணத்துக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை சொல்லலாம். இந்த 2 டைப்பும் இல்லாம மூணாவது ஒரு டைப் இருக்கு, அதுதான் ஹைபிரிட் இன்வெஸ்டர்ஸ். ஹைபிரிட் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போர்ட்போலியோல 70%க்கு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 30% என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க அந்த 30%க்கு. நீங்க எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுதான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நம்மளும் நம்ம லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா மாற முடியும். சோ இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தீரு. நன்றி, வணக்கம்.